எங்க வேலைக்கு போனாலும், எங்க படிக்க போனாலும் நம்ம வேலை என்ன? அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து கால் வருது. 1 hour பேசிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு? ஆபீஸ்னா ஆபீஸோட இருந்துக்கோ. இல்ல அவங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். உன்னை யாருப்பா லாயரா வச்ச? லாயரா படிச்சா நீ லாயரா ஜட்ஜா? அவங்க கதை உனக்கு எதுக்கு? அவங்களுக்கு அவங்க குடும்பம் ஒன்று இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். நீ இப்படி வந்து ஃபயர் இன்ஜின் மாதிரி எப்பவுமே நம்ம ஒரு ரெஸ்கியூ மோட்ல இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ற இவங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆள் போக வேண்டியதாயிடுச்சு. இப்போ அவங்க ரொம்ப பிரச்சனையா, அவங்களுக்கு ரொம்ப பாடம். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு போன் மறைச்சு ஒளிச்சு வெளியே ஓடுறது, போனை தூக்கிட்டு. கணவன்மார் மனைவி மாறி இப்போ ஆபீஸ்ல ஒரு பையன் ரொம்ப அவசரமா, நீங்க தான் எனக்கு ஆறுதலே, நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கப்பா, உன்னை பார்த்து நாங்கெல்லாம் பரிதாபப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஒழுக்கமாக வாழ வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரனா அடிக்கடி இதை பத்தி நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் கரத்துல கொடுத்திருக்காரு. பல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கையில இருக்கிறாங்க. Stay within the limits. That's thing I teach and I learn by God's grace. கர்த்தருடைய கிருபையினால் அதை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஊழியம் செய்ய முடியுது. அல்டா, you are done, you are finished. என்ன அபிஷேகம் இருக்கலாம், என்ன கிருபை